நேற்று இரவு மேலும் 24 தமிழர்கள் தமிழகம் திரும்பியுள்ளனர். ஏமனில் இருந்து மும்பைக்கு வந்த அவர்கள் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். ஏமன் நாட்டில் தங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் தாங்கள் தப்பி பிழைத்து வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சைனா, இன்னும் இஸ்ரேல், சோமானியர்கள், யமன் நாட்டில் உள்ள மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க டெய்லி பாம்பு போட்டு டெய்லி ஒரு 200 பேர் 300 பேர் அப்படி இறந்து போகிறாங்க டெய்லி. இங்கே கண்ணு முன்னாடி நாங்கள் ஒரு கடைகளுக்கு போனோன்னா கடையெல்லாம் மூடி இருக்குது, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டலில் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை, கம்பெனியில் அரேஞ்ச் பண்ண முடியல, வெளியில் போனால் ஷூட் பண்ணுறாங்க. நான் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். அங்கே ரொம்ப ப்ராப்ளம். மேலேருந்து பாம்பு போட்டே இருக்காங்க. எங்களை காப்பாற்றினவங்களுக்கு எங்கள் கூட இருந்த இன்னும் நிறைய பிள்ளைங்க வர இருக்காங்க. சனால ஃப்ளைட்டை இறங்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய இந்தியா கவர்மெண்ட் எங்களை காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மை மதர் அண்ட் லார்ட். பயங்கர கன்ஷூட் எங்களுக்கு நிற்க முடியாமல் சுச்சுவேஷனில் நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களோட மேனேஜர் அங்கே நாங்கள் லீவ் பண்ணவே இல்லை. கடைசியில் பாஸ்போர்ட் ஒன்று தராமல் எங்களை அனுப்பிட்டாங்க. ராத்திரியோடு நாங்கள் ஓடி வந்துட்டோம். எங்களை காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்ததுங்க அம்மாவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய பிள்ளைங்க வராமல் கிடக்காங்க. அவங்க எல்லாரும் நீங்கள் ரஷப்படுத்தணுங்க உங்களை தாழ்மையோட வேண்டிக்கிறோம்.